திருச்சிற்றம்பலம். நம்ம எல்லாம் தன் கருணைக்கரங்களால் அரவணைத்து எப்பொழுதும் நமக்கு அருள் புரிந்து வருகின்ற இறைவன் திருவடிகளுக்கு பணிவான வணக்கம். சிவஞான தமிழ் பேரவை ஆஸ்திரேலியா ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து நடத்தி வருகின்ற திருத்தல முற்றுவதல் நிகழ்ச்சியில் நம்மை இறைவனின் திருவடிகளிலேயே எப்பொழுதும் இருக்கச் செய்து கொண்டிருக்கும் சுவாமிகளின் பொன்னார் திருவடிகளுக்கு என் பணிவான வணக்கம். இம்மன்றத்தில் குழுமியுள்ள அடியார் பெருமக்களின் திருவடிகளுக்கும் அடியேனின் வணக்கம். இறைவனின் திருவருள் துணையுடன் இந்த வாரம் 223வது அமர்வாக இந்த திருத்தல முற்றோதல் சிவாக்கர யோகிகள் திருஞான சம்பந்தர் திருமடம் திருமுறை கலாநிதி அருட்குருநாதர் தவத்திரு ஸ்ரீமத் சிவாக்கர தேசிக சுவாமிகள் அருளாசியுடன் நடைபெற திருவருள் கூட்டியுள்ளது. சென்ற வாரம் 223வது அமர்வில் சுவாமிகள் நம்மை திருவான்மியூர் திருத்தலத்திற்கு அழைத்துச் சென்று அந்த திருத்தலத்தில் திருஞான சம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசு பெருமானும் அருளிய திருப்பதியங்களை முற்றோதல் செய்வித்து திருவான்மியூர் திருத்தலத்திலேயே நம்மை தங்க வைத்திருந்தார். இந்த வாரம் சுவாமிகள் நம்மை திருக்கச்சியூர் என்று அழைக்கப்படும் திரு ஆலக்கோவில் மற்றும் திருவிடைச்சுரம் திருத்தலங்களுக்கு அழைத்துச் சென்று அந்த திருத்தலங்களில் முறையே சுந்தரர் பெருமானும் திருஞான சம்பந்த பெருமானும் அருளிய திருப்பதியங்களை முற்றோதல் செய்துள்ளோம். அப்பதியங்களை அடியார்கள் அனைவரும் இணைந்து பாடி இறைவனுடைய அருளை பெறலாம் வாருங்கள் என்று அன்புடன் அழைத்து சுவாமிகளுக்கு நல்வரவு கூறி நம்மை வழிநடத்தி அருளுமாறு அவரை வேண்டிக் கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பு ஒழித்த புகலியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி பாழித்திருநாவலூர் வன் தொண்டரு பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி. பிடியதன்னூறு உமை கொலமிகு கரியது படிகொடுத்தனதடி வழிபடும் அவரிடல் கடிகணபதிவர அருளினன் மேகு கோடை வடிவினர் பயில் வலி பல முறை இறையே வலிபலம் முறை இறையே வலிபலம் உரை இறையே. எல்லாம் வல்ல கைலையில் உரைகின்ற சிவபெருமானுடைய அரும்பெரும் கருணையினால் இன்றைய நாள் ஒரு புண்ணிய திருநாள், நல்ல நாள், சிறந்த பொன்னாள். 225வது வாரமாக நாம் இன்று நம்முடைய ஆஸ்திரேலியா சிவஞான தமிழ் பேரவையின் வாயிலாக 224 வாரங்கள் கடந்து இந்த எழில்ஞான பூஜையை நாம் செய்து வருகிறோம். அதிலே 262வது திருத்தலம் கச்சூர் ஆலக்கோயில், திருக்கச்சூர் ஆலக்கோயில் என்று வழங்கப்படுகின்ற மிக சிறப்பு வாய்ந்த தலம். சிவபெருமான் நம்முடைய அடியவர்களுக்காக திருவிளையாடல்கள் எத்தனையோ செய்திருக்கிறார். அதிலே அவ்வப்போது நம்முடைய நெஞ்சகத்திலே என்றும் மறவாது இருக்கின்ற சில அற்புதங்களை எல்லாம் ஆங்காங்கே நிகழ்த்துவார்.
அப்படி நிகழ்த்திய தலத்திலே ஒன்றுதான் இந்த கச்சூர் ஆலக்கோயில் என்று வருகிறது. அதுல ஆலக்கோயில் அப்படிங்கிறத விட கச்சூர் ஆலக்கோயில் என்பதை சேர்த்துக்கொள்வது மிக மிக நன்மையாக இருக்கும். கச்சூர் ஆலக்கோயில், கச்சூர் என்பது கோயில், ஊர் பேரு. ஆலக்கோயில் என்பது கோயில் பேரு. கச்சூர் அப்படின்னு சொன்னாலே கச்சபம், கச்சு, கச்சுன்னா ஆமை என்று பெயர். அமிர்தம் கிடைக்கிற பொழுது மந்திரமலையை தேவர்கள் மத்தாக வைத்து வாசுகி பாம்பை கயிறாக மாற்றி கடைந்தார்கள். அப்படி கடைகிற பொழுது மந்திரமலையானது நழுவி உள்ளே முழுகியது. அந்த மந்திரமலையை தாங்குவதற்காக மகாவிஷ்ணு கூர்ம வடிவு, ஆமை வடிவிலே, கச்சப வடிவிலே அந்த மந்திரமலையை தாங்குவதற்கான சக்தியை எனக்கு வழங்கு என்று இந்த ஆலயத்திலே இருக்கிற சிவபெருமானை வழிபட்டதனால இந்த சுவாமிக்கு கச்சபேசர் என்று பெயர் உண்டு. இதே வரலாறு காஞ்சிபுரத்திலையும் உண்டு. அதனாலதான் இத ஆதி காஞ்சிபுரம் என்று வழங்குவார்கள். காஞ்சிபுரத்திற்கு முன்னாடி அந்த தலம் ஆமை வடிவிலே பிறகு வழிபட்டது. இது ஆமை வடிவம் எடுத்து பெருமானை வழிபட்டு பிறகு மந்திரமலையை தாங்குவதற்காக புறப்பட்டது. ஆமை வடிவம் எடுத்து சுவாமியை வழிபட்டு விட்டு பிறகு மந்திரமலையை தாங்கி அதனுடைய வழி பொறுக்க முடியாது, மீண்டும் சிவனை வழிபட்ட இடம் காஞ்சிபுரம். இது முன்னாடியே வழிபட்டது கச்சூர். ஆக 2 இடங்கள்ல மகாவிஷ்ணு கூர்ம வடிவிலே, ஆமை வடிவிலே வழிபட்டார். அதான் கூர்ம தீர்த்தம் அப்படின்னு பேரு. கூர்மம்னா ஆமை. ஆலக்கோயில் அப்படின்னா ஆலக்கோயில், சாலக்கோயில், ஞாழக்கோயில், கொகுடி கோயில் அப்படின்னு கோயில்கள் நிறைய வகைகள் உண்டு. அப்படி இந்த ஆலமரங்கள் சூழ்ந்த காடு, ஆலமரங்கள் சூழ்ந்த காடு இந்த ஆலக்கோயில். அதனாலதான் ஆலக்கோயில் என்று இந்த தலத்திற்கு பெயர் வழங்கியிருக்கிறார்கள் நம்முடைய பெரியவர்கள். இந்த சுவாமி மலைக்கு மேல ஒரு சுவாமி இருப்பார், தாழக்கோயிலாக கீழே இருப்பார். மலைமேல் மருந்து என்று சொல்லுவார் சுந்தரர் பெருமான். அந்த சுவாமியை வச்சு பாடுறார். அந்த சுவாமி பேரு மருந்தீஸ்வரர்னு பேர். இந்திரனுக்கு பிணி வந்த பொழுது, வியாதி வந்த பொழுது அவன் அஸ்வினி தேவர்களை மருந்து தேடி அலைந்த பொழுது இந்த தலத்திலே வந்து மருந்தை தேடினார்கள். மருந்து கிடைக்கல. உடனே அஸ்வினி தேவர்கள் இங்க இருக்கிற சுவாமியை வழிபட்டு எங்களுக்கு மூலிகை மருந்துகளை கண்ணிலே காட்ட வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தார். அஸ்வினி தேவர்களுக்கு யாருக்கு கண்ணு போனாலும் கண்ணு தரக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் அஸ்வினி தேவர்கள். ஆனால் அவர்களுக்கே அந்த மருந்து தெரியாமல், கண் தெரியாமல் இருந்த இடம் இந்த ஆலக்கோயில். பிறகு பெருமானை வழிபட்டு அந்த கண்ணொளி பெற்று பிறகு அம்பிகை இருளை நீக்கினார். அதனாலதான் அந்த அம்பாளுக்கு பேரு இருள் நீக்கிய அம்பிகைன்னு பேரு. அந்த இருட்டு நேரத்துல ஒளி வழங்கிய அம்பிகை அந்த சுவாமி மருந்தை வழங்கி இந்திரனுடைய வியாதியை, பிணியை நீக்கினார். ஆக்கையினாலே இந்த சுவாமிக்கு மருந்து ஈசர் என்று பெயர் உண்டு. இதுல இன்னும் ஒரு பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டா, நான் சொன்னேன் சுவாமி அற்புதம் செய்த இடத்திலே இதுவும் ஒன்று. அப்படி அற்புதம் என்ன செய்தார் என்று கேட்டால், சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக சுவாமி ஒரு அந்தனர் வடிவிலே குருகாவூர் வெள்ளடை அப்படிங்கிற ஊர்ல தண்ணீர் பந்தல் வைத்து கட்டமுது வழங்கினார்.
என்ற வரலாறை நாங்கள் படிக்கிறோம். அது போன்ற ஒரு வரலாறை இந்த கச்சூர் ஆலக்கோவில்ல, இந்த கோயிலுக்கு முன்னால 16 கால் மண்டபம் என்கிற மண்டபத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மதிய வேளையிலே பசியோடு வந்து அமர்ந்திருந்தார் நம்முடைய நம்பிகள். பசியினாலே மதில் புறத்திலே வந்து அமர்ந்திருந்த சுந்தரரை கண்ட ஈசன் மனம் பொறாதவராய் ஒரு அந்தணர் வடிவு கொண்டு கையிலே திருவோட்டை ஏந்தி கொண்டு சுந்தரருக்கு அருகாமையிலே வந்து நின்றார். அப்பா சுந்தரா, நீதான் சுவாமியை அடிக்கடி பாடிக்கொண்டிருப்பாயே, உனக்கே பசி வந்து விட்டதா என்று கேட்டார். சுந்தரர் பெருமான், ஆம் சுவாமி, நான் பசியினால் களைப்புற்றிருக்கிறேன். இந்த கச்சூர் ஆலக்கோயில் வந்து சேர்ந்தேன். என்னுடைய களைப்பினால் இங்கு அமர்ந்திருக்கிறேன் என்று சொன்ன. இப்ப என்ன தெரிகிறது, எவ்வளவு பெரிய குருநாதருக்கு கூட பக்கத்துல ஆள் இல்லாம தனிமையா வந்திருக்கிறாரு சுந்தரர். கூட துணைக்கு கூட ஆள் இல்லை. அப்படியெல்லாம் வாழ்ந்தவர்கள் நம்முடைய பரமாச்சாரியார்கள். இன்னைக்கு நம்ம போனோம்னா ஒரு 10 பேர் தேவைப்படுது. ஆனா அன்னைக்கு அவ்வளவு பெரிய குருநாதர்களே தனிமையாகத்தான் போய் கொண்டிருக்கிறார்கள் தல யாத்திரை. இது வரலாறு மூலமா தெரியுது. அந்த மாதிரி நம்முடைய சுந்தரர் பெருமான் பசியோடு அமர்ந்திருக்க, சுவாமி அந்தணர் வடிவிலே வந்த பெருமான், சுந்தரா சற்றே இங்கே இரு என்று சொல்லி அவ்வூரில் இருக்கிற அடியார்கள் இல்லத்திலே சுவாமி தானே இறந்து பிச்சை ஏற்று உலகத்திற்கெல்லாம் படியளக்கிற பரமன் சுந்தரருக்காக, தமிழுக்காக, தன் நண்பனுக்காக தானே வீடு வீடாக சென்று, என்னுடைய பணியே பிக்ஷாண்டிதானே, நான் பிச்சை எடுத்து பழக்கமானவன், ஆனால் தமிழ் பாடுகிறவன் பிச்சை எடுக்க கூடாது என்பதற்காக சுவாமியே இறந்து, சுவாமியே ஒவ்வொரு வீட்டு வாசலின் முன் நின்று சுந்தரருக்காக பிக்ஷை வாங்கி அந்த அமுதை பெருமான் சுந்தரருக்கு படைத்தார். சுவாமி நினைச்சார்னா குருகாவூர்ல செய்தது மாதிரி, திருப்பங்கில செய்தது மாதிரி இங்கேயும் செய்ய முடிஞ்சிருக்கும். ஆனால் சுவாமியுடைய கருணை எவ்வளவு எளிமை என்பதை, ஈசன் எவ்வளவு எளிமையானவன் என்பதை காட்டுவதற்கு ஒரு பெரிய வரலாறு இது. அப்பேற்பட்ட சுவாமியே பிக்ஷை எடுத்து சுந்தரருக்காக வழங்கிய தலம் இந்த தலம். இதை சுவாமியும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அமுது செய்தார். அப்படி அமுது செய்து வந்த அந்தணர் மறைந்தார். இதை கண்ட சுந்தரர் மனம் உருகி நெஞ்சுருகி மயிர் புலகாங்கிதம் அடைந்து தரையிலே விழுந்து அலறி, எம்பெருமான் திருக்கருணை இருந்தவாறே என்று கண்ணீர் மல்கி இந்த பதிகத்தை பாடினார். முதுவாய் ஓரி கதற முதுகாட்டு எரிகொண்டு ஆடல் முயல்வோனே, மதுவார் கொன்றை புது வீ சூடும் மணையாள் மலையான் மகள்தன் மணவாள, கத்துவாய் தலையில் பலினி கொல்ல அடியார் கண்டால் அடியால் கவராரே, அதுவே ஆமாறு இதுவோ கச்சூரால கோயிலம்மானே என்று சுவாமியை பார்த்து, எனக்காக வந்து இப்படி பிக்ஷை வாங்கி எனக்கு தானம் வழங்கினீரே சுவாமி, உம்முடைய கருணையை நான் என்னவென்று சொல்லுவேன் என்று விளம்பி பாடிய பதிகம்தான் இந்த தலத்திற்கு அமைந்திருக்கிற மிக சிறப்பு வாய்ந்த பதிகம். இது விருந்திட்ட நாதர், மருந்தீசர், கச்சபேசர் என்கிற 3 வடிவிலே இறந்திட்டார், விருந்திட்டார், மருந்திட்டார் என்கிற 3 வடிவிலே இருக்கிற மிக சிறப்பு வாய்ந்த தலம். சென்னைக்கு அருகாமையில் இருக்கிற சிங்கப்பெருமாள் கோயிலிலிருந்து உள்ளே நுழைந்தால் இந்த ஆலயத்தை அடையலாம். செங்கல்பட்டு மாவட்டம், சென்னைக்கு மிக அருகாமையில் இருக்கிற புண்ணிய தலம், அடியார்களுக்கு மிக தெரியாத தலம் அன்பர்களுக்கெல்லாம். அப்படி இந்த ஆலயத்துல மிக பிரம்மாண்டமான விழாக்கள் எல்லாம் நடந்து வருகிறது. வாய்ப்பு இருக்கிற அன்பர்கள் ஒரு முறையாவது இந்த தலத்திற்கு சென்று இந்த பெருமானை வழிபட்டு
நம்முடைய வாழ்க்கையிலே தோன்றுகின்ற நோய் பிணி இவையெல்லாம் நீங்க ஔஷத கிரீஸ்வரர் மலை மருந்தீஸ்வர பெருமானுடைய திருவடியை வணங்கி கச்சபேசருடைய கழலை போற்றி நம்முடைய பிறவி பயனை அடைய வேண்டுமாய் உங்களை எல்லாம் வேண்டிக் கொண்டு நம்முடைய சிவஞான தமிழ் பேரவை அன்பர்கள் செய்து வருகிற மிகப்பெரிய சாதனை இதுதான். இது மாதிரி வேற யாரும் செய்திடவே முடியாது. இனிமேல் இப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்த முடியுமாங்கிறது அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா அதிசயம்ங்கிறது வாழ்க்கையில ஒரு முறைதான் நிகழும். அந்த மாதிரி இது ஏதோ விளையாட்டாக திருவருள் கருணையாக இதை துவங்கினார்கள். 224 வாரங்கள் நிறைவு பெற்றது. அடுத்த வாரம் வந்தா 225வது வாரமாக அது நிகழ இருக்கிறது. ஆக திருவருள் கருணையும் எம்பெருமானுடைய பெரும் கருணையும் செந்தில் கந்தவேலுடைய கருணையும் தான் நம்மை இவ்வளவு தூரம் நம்மை நடத்தி வந்திருக்கிறது. காரணம், சுவாமி நம்மோடு இருக்கிறார், பெருமான் நம்மோடு இருக்கிறார். தமிழ் பாடுகின்ற திருமுறை பாடுகின்ற அடியாரின் நாக்கிலே நெஞ்சிலே சிரசிலே அவர் என்றும் இருக்கிறார் என்பதற்கு இதைவிட ஒரு சான்று நான் சொல்ல முடியாது. திருமுறையை தொட்டவர்கள் கெட்டுப்போக மாட்டார்கள். அவர் வாழ்க்கையிலே ஓங்கினார் ஓங்கினார் என உரைக்கும் உலகமே என்று சொன்னார். நமக்கெல்லாம் கைலாயத்திலே சிவகதி பெறுவது திண்ணம், கைலையிலே அமர்வது திண்ணம், ஈசன் கடலடி சேர்வது உறுதியே என்று சொல்லி அன்பர்கள் இந்த நிறைவு பகுதியிலேயாவது வந்து கலந்து கொண்டு சோர்வில்லாது சோம்பல் இல்லாது தட்டி கழிக்காது வந்து 1 மணி நேரமாவது இந்த சுவாமியை பதிகத்தை காதால் கேட்டு மனதால் பயின்று உங்களுடைய வாழ்க்கையிலே தோன்றுகின்ற எல்லாவித துன்பங்களையும் நீக்குவதற்கு இதைவிட ஒரு நல்ல வழி, ஒரு வடிகால், ஒரு கழுவாய் இருப்பதாக தெரியவில்லை. அன்பர்கள் இதை பயன்படுத்தி கொண்டு சிவபுண்ணியம் பெறுமாறு இந்த மார்கழி திருவாதிரை பெருவிழாவிலே இந்த பாவை நோன்பு இருக்கிற இந்த புண்ணிய காலத்திலே இந்த பதிகத்தை இந்த தலத்தை விண்ணப்பம் செய்வது நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிற மாபெரும் புண்ணியம் என்று சொல்லி பதிகத்தை விண்ணப்பம் செய்வோமாக. திருச்சிற்றம்பலம். செழுநீர் வயல் முதுகுன்றினில் செந்தமிழ் பாடி வைய மழுநீல் தடக்கையன் இந்த பொன்னாங்கு கொள்ளாது உவந்து பொழில் நீல் திருவாரூரில் வாசியும் பொன்னும் கொண்டோம் கெழுநீல் புகழ் திருவாரூரார் என்று நாம் கேட்பதுவே 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 பண் கொள்ளிக்கவானம், ராகம் நவரோஸ், தாளம் சாப்பு, தில்லைவாழ் அந்தணன் பாடுவதை போல பாட வேண்டிய அமைப்பு. முதுவாய் ஓரே கதரமுது காட்டு எரி கொண்டாடல் முயல்வோனே ஏ முதுவாய் ஓரே கதரமுது காட்டு எரி கொண்டாடல் முயல்வோனே மதுவர் கொன்றை புதுபி சூடும் மலையான் மகள்தன்
மணவள கதுவாய் தலையில் பலி நீ கொள்ள அடியார் கண்டார் அடியார் கவலரே இதுவோ ஆமார் அதுவோ கச்சூர் ஆல கோயில் அம்மனே இதுவே ஆமாறு அதுவோ கச்சூர் ஆல கோயில் அம்மானே ஆல கோயில் அம்மானே ஆல கோயில் அம்மானே ஆல கோயில் அம்மானே அம்மானே கச்சேரற ஒன்று அறையில் அசைத்து கழலும் சிலம்பும் கலிக்க பலிக்கென்று உச்சம் போதார் ஊர் ஊர் திரிய கண்டால் அடியார் உருகாரே இச்சை அறியோம் எங்கள் பெருமான் ஏழேல் பிறப்பும் எனையாழ்வாய் அச்சம் இல்ல கச்சூர் வடப்பால் ஆல கோயில் அம்மானே ஆல கோயில் அம்மானே சால கோயில் உளனின் கோயில் அவையன் தலைமேல் கொண்டாடி மாலை தீர்ந்தேன் வினையும் துறந்தேன் வானோரறியானே கோல கோயில் உரையா கோயில் குளிர்பூம் கச்சூர் வடப்பாலை ஆல கோயில் கல்லா நீடற்கு அறங்கள் உரைத்த அம்மானேயே அறங்கள் உரைத்த அம்மானே விடையும் கொடியும் சடையும் உடையாய் மின்னேர் உருவ தொழியனே கடையும் புடைசூழ் மணிமண்டபமும் கன்னி மாடம் கலந்தெங்கும் புடையும் பொழிலும் உணலும் தழுவி பூமேல் திருமா மகள் புழ்கி அடையும் கழனி பழன கச்சூர் ஆல கோயில் அம்மானே ஆல கோயில் அம்மானே ஆல கோயில் அம்மானே மேலை விதியே விதியின் பயனே விரவார் புறமூன்று எரி செய்தாய் ஆய் மேலை விதியே விதியின் பயனே விரவார் புறமூன்று எரி செய்தாய் காலை எழுந்து தொழுவ தங்கள் கவலை கலைவாய் கரை கண்டாக காலை எழுந்து தொழுவார் தங்கள் கவலை களைவாய் கரை கண்டாக மாலை மதியே மலை மேல் மருந்தே மரவே அடியே வயல் சூழ்ந்த மாலை மதியே மலை மேல் மருந்தே மரவே அடியே
வயல் சூழ்ந்த ஆதை கழனி பழன கச்சூர் ஆதை கழனி பழன கச்சூர் ஆத கோயில் அம்மானே ஆல கோயில் அம்மானே ஆல கோயில் அம்மானே ஆல கோயில் அம்மானே பிறவாய் இரவாய் பேனாய் மூவாய் சற்றம் ஏறி பேய் சூழ்தல் துறவாய் மரபாய் சுடுகாடெங்கும் இடமா கொண்டு நடமாடி ஒருவாய் தலையில் பலி நீ கொள்ள கண்டால் அடியார் முருகரே அறவே பொழியாய் கச்சூர் வடபால் ஆல கோயில் அம்மானே ஆல கோயில் அம்மானே ஆல கோயில் அம்மானே பொய்யே உன்னை புகழ்வார் புகழ்ந்தால் அதுவும் பொருள கொள்வனே பொய்யே உன்னை புகழ்வார் புகழ்ந்தால் அதுவும் பொருள கொள்வனே மெய்யே எங்கள் பெருமான் உன்னை நினைவார் அவரை நினை கண்டாய் நினைவார் அவரை நினை கண்டாய் மையார் தடங்கன் மடந்தை பங்க கங்கார் மதியம் சடை வைத்த கங்கார் மதியம் சடை வைத்த ஐயா செய்யாய் வெளியாய் கச்சூர் ஆல கோயில் அம்மனே கச்சூரால கோயில் அம்மானே ஆல கோயில் அம்மானே ஊனை பெருக்கி முன்னை நினையாதொழிந்தேன் செடியேன் உணர்வில்லே காட கொன்றை கமழ மலரும் கடினாருடையாய் கச்சூராய் மானை புறையும் மடமன் நோக்கி மடவாள் அஞ்ச மறை தீட்டக ஆனை தோலாய் ஞான கண்ணாய் ஆல கோயில் அம்மானே ஞானை தோளாய் ஞான கண்ணாய் ஆல கோயில் அம்மானே 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 காதல் செய்து கலித்து பிதற்றி கடிமா மலரி துணையேத்தி ஆதல் செய்யும் அடியார் இருக்க ஐயம் கொள்ளல் அழகிதே போத கண்டேன் உன்னை மறவேன் உமையாள் கணவாயனையாழ்வாய் ஓத கண்டேன் உன்னை மறவேன் உமையாள் கணவாயனையாழ்வாய் ஆதல் கழனி பழன கச்சூர் ஆல கோயில் அம்மானே ஆதல் கழனி பழன கச்சூர் ஆல கோயில் அம்மானே ஆல கோயில் அம்மானே ஆல
கோயில் அம்மானே. அன்னம் மண்ணும் கயல் சோழ் கச்சோரால கோயில் அம்மானை. அன்னம் மண்ணும் வயல் சூழ் கச்சோரால கோயில் அம்மானை. உண்ண முன்னே மனத்து ஆரூரன் உண்ணம் முன்னே மனத்தாரூரன் ஆரூரன் பேர் முடிவைத்த மண்ணே புலவன் வயல் நாவலர் போர் செஞ்சொல் நாவல் பண் தொண்டன். மண்ணு புலவன் வயல் நாவலர் போர் செஞ்சொல் நாவன் வன் தொண்டன் பண்ணு தமிழ் நூல் மாலை வல்லார் அவர் என் தலைமையே பயில்வாரே. மண்ணு தமிழ் நூல் மாலை வல்லார் அவர் என் தலைமேல் பயில்வாரே. அவர் என் தலைமேல் பயில்வாரே. அவர் என் தலைமேல் பயில்வாரே. பயில்வாரே. ஏ ஏ. மிக அற்புதமான பதிகம் இது. முதல் பாடல்ல சொல்றார், முதுவாய் ஓரி கதற முதுகாட்டு எரி கொண்டு ஆடல் முயல்வனே. முதுவாய் ஓரி, ஓரினா நரி, வயசான நரி. இந்த நரியோ நாயோ வயசாயிடுச்சுன்னா அந்த இந்த சதையெல்லாம் கீழே அப்படி தொங்கும். ரொம்ப பருத்து போன உடம்பு உள்ளவர்களுக்கு இந்த தாவாங்கட்டைன்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல அப்படியே வாய் அப்படியே தொங்கும். அது பேரு முதுவாய் ஓரி அப்படின்னு பேரு. அது கதற, அது ஊளையிட, சுடுகாட்டில் எரிகொண்டு ஆடல் முயல்வானே. தேன் சொரியக்கூடிய கொன்றை புது வீணா மலர். ஒரு சொல் ஒரு பன்மொழி. தீ வா போ நீ அப்படின்னு சொல்ற மாதிரி வி அப்படின்னா மலர். புது வி சூடும், புது மலர்களை சூடுகின்ற மலையான் மகள்தன் மணவாளா. கத்துவாய் தலையில் பலினி, பலினா பிக்ஷ சோறும். கதுவாய் தலையில் பலினி கொள்ள. நிறைய பேர் பலி அப்படின்னா அதான் பலிங்கிற வார்த்தை வேற மாதிரி போயிட்டுது. சோறு படைக்கிறது தான் பலி, பலின்னு பேரு. சோறு உருண்டை வைக்கிறது தான் பலி. பின்னால பலினா உயிர்களை கொலை பண்ணுவது பலின்னு ஆயிட்டுது. கதுவாய் தலையில் பலினி கொள்ள கண்டால் அடியார் கபலாரே. எனக்காக பிச்சை வாங்குற பெருமானே, அடியார்கள் பார்த்தா என் மேல ஏதாவது கோவப்படுவாங்களே, கவலைப்படுவார்களே. கபலாரே இதுவே ஆமாறு அதுவோ கச்சூர் ஆல கோயில் அம்மானே. ஏ ஐந்தாவது பாடல்ல சொல்றார், இந்த சுவாமி யார்? மேலை விதியே. நமக்கெல்லாம் மேலை விதி, விதியின் பயனே. விதியை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. விதியே அவன்தான், அந்த விதியை நடைமுறைப்படுத்துறவனும் அவன்தான்.
அதனால விதியை கண்டு யாரும் ஓட வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. அவன் திருவடியை வணங்கினால் அந்த விதியின் பயனை நமக்கு நன்மையாக வழங்குவான். விதியின் பயனே விரவார் புறமூன்றி செய்தாய், காலை எழுந்து தொழுவார் தங்கள், காலை எழுந்து தொழுவார் தங்கள் கவலை களைவாய், கரை கண்ட கவலை களைவாய் கரை கண்ட மாலை மதியே, மாலையில் முளைக்கின்ற வெண்ணிலாவே, மலை மேல் மருந்தே, மலை மருந்தீசர், மலை மேல் மருந்தே மறவே அடியேன் வயல் சூழ்ந்த ஆலை கழனி பழன கச்சூர் ஆல கோயில் அம்மானே, ஆல கோயில் அம்மானே. ஏ ஏ ஏழாவது பாட்டுல சொல்றார், பொய்யே உன்னை புகழ்வார் புகழ்ந்தால் அதுவும் பொருளா கொள்வோனே. உள்ளத்துல நஞ்சு வைத்து விட்டு வாயில மட்டும் உன்னை புகழ்ந்தால் அதை கூட சுவாமி ஏற்றுக்கொள்ளுவாராம். நஞ்சை உண்ட பெருமான் நம்முடைய அந்த நயவஞ்சக வார்த்தையை கூட ஏற்றுக்கொள்ளுவார். பொய்யே உன்னை புகழ்வார் புகழ்ந்தால் அதுவும் பொருள கொள்வனே. ஆனா அவன் மெய்யா இருக்கிறான். மெய்யே எங்கள் பெருமான் உன்னை நினைவார் அவரை நினை கண்டாய். அவரை யார நினைக்கிறாங்களோ அவர் அவரை நினைப்பாராம். நம்ம சுவாமியை நினைத்தால் சுவாமி நம்மை நினைப்பார். நினைவார் அவரை நினை கண்டாய். இந்த கடைசி பாடல்ல யாருமே சொல்ல முடியாத ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் சுந்தரர். ஒரு குருநாதர் இப்படி சொல்ல முடியுமா? இன்னைக்கு சாதாரண ஒரு இப்ப இருக்கிற இந்த மாந்தர்கள் தன்னை பெரிய ஞானியாக பெரிய அழகாக காட்டிக் கொள்ளுகிறார்கள். ஒரு வணக்கம் கூட சொல்வது கிடையாது. ஆனால் சுந்தரர் பாருங்க என்ன சொல்றாரு. அவர் பதிகத்தை பாட வைக்கணும்னு அவசியமா? இல்ல அவருக்கு ஏதாவது கட்டுப்பாடா? உங்களுக்கே அர்த்தம் புரியும். இந்த பதிகத்தை பாடினால், இந்த பதிகத்தை கேட்டா என்ன செய்யணும்னு சொல்றார். அன்னம் மண்ணும் வயல் சோழ் கச்சூர் ஆல கோயில் அம்மானை, உன்னம் முன்னே மனத்தாரூரன் ஆரூரன் பேர் முடி வைத்த மண்ணு புலவன் வயல் நாவலர் கோன் செஞ்சொல் நாவன் வன் தொண்டன். இந்த பதிகத்தை யாரெல்லாம் பாடுகிறார்களோ அந்த பாடுகிற அடியாருடைய திருவடி என் தலைமையில இருக்கட்டும்னு சொல்றார். பண்ணு தமிழ் நூல் மாலை வல்லார் அவர் என் தலைமேல் பயில்வரே. இப்படி யாராவது சொல்ல முடியுமா? நமக்காக யாரெல்லாம் இந்த பதிகத்தை பாடுகிறார்களோ அவங்க திருவடி சுந்தரனாகி என் தலைமையில் வரட்டும்னு சொல்றாரு. சுவாமியை நேர்ல கண்டவர், சிவபெருமான் இவருக்காக பிச்சை ஏற்றவர், இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுகிறாரு. இதுதான் நாயன்மார்கள் நம்முடைய குருநாதர்கள் நமக்கு காட்டிய பெரிய வழி. கொஞ்சம் கூட ஆணவம் நான் என்கிற அகம்பாவம் இல்லாத அற்புதமான குருநாதர்கள் நம் குருநாதர்கள். இப்படி தமிழ்ல வேற யாராவது பாடியிருக்கிறார்களா? இல்லவே இல்லை. அதுதான் நம்முடைய திருமுறை. வேதத்திற்கு மறைன்னு பேரு, இதுக்கு முறைன்னு பேரு. அடிமை பண்பு உடையவரே அடியார், பக்தி உடையவரே பக்தர், ஞானம் உடையவரே ஞானி. ஆகையினால
இந்த பண்ணு நூல் தமிழ் மாலை யாரெல்லாம் பாடுகிறார்களோ சுந்தரர் திருவடி நம் தலைமையில் இருக்க வேண்டுவோம் என்று சொல்லி பெரிய புராண பாடலை பாடி விண்ணப்பம் செய்வோம். பாடிய அப்பதியின் கண்ணினிதமந்து பணிந்து போய் நாடிய நல் உணர்வினோடும் திருக்கச்சூர் தனை நன்னி ஆடகமா மதில் புடைசூழ் ஆலக்கோயில் அமுதை கூடிய மெய்யன் புருக கும்பிட்டு புறத்து அணைந்த மெய்ப்பசியால் மிக வருந்தி இளைத்திருந்தீர் வேட்கை விட இப்பொழுதே சோர் இறந்து இங்கு யான் உமக்கு கொணர்கின்றேன் அப்புறம் நீர் அகலாதே சிறிது பொழுது அமரும் என செப்பியவர் திருக்கச்சூர் மனைதோறும் சென்று இறப்ப முதுபாய் போரி என்றெடுத்து முதல்வனார்த்தம் பெரும் கருணை அதுவாம் இதுவென்று அதிசயம் வந்து எய்த கண்ணீர் மழை அருவி புதுவார் புனலில் மயிர்ப்புலகம் புதைய பதிகம் போற்று செய்து மதுவார் இதழி முடியாரை பாடி மகிழ்ந்து வணங்கினார். பாடி மகிழ்ந்து வணங்கினார் வணங்கினார் வணங்கினார். திருச்சிற்றம்பலம். அருணகிரி சுவாமிகள் திருவாய் மலர்ந்தருடைய திருப்புகள் வீணை நன்ன தான தன தாத்த தான தன தாத்த தான தன தாத்த தன தான. சிவபந்துவராளி வீண இசை கோட்டி ஆலமிடு ஊட்டு வீரமுனை ஈட்டி விழியர்த்தம் வேதனையில் நாட்ட ஆகியிடற்பாட்டில் வீழுமயல் தீட்டி உழலாதே ஆணி உள வீட்டை மேவி உளமாட்டை ஆவலுடன் ஈட்டி அழியாதே ஆவி உரை கூட்டில் ஞானமறை ஊட்டி ஆன நிலை காட்டி அருள்வாயே. கேணி உறவேட்ட ஞான நெறி வேட்டரு கேள் சுருதி நாட்டில் உறைவோனே கீத இசை கூட்டி வேத மொழி சூட்டு கீரறியல் கேட்ட திருப்பை வேளே சேனின் உயர்கட்டில் வாழும் அறவாட்டி கீத இரு கோட்டில் அணைவோனே அணைவோனே. சீரவுண நாட்டில் ஆரகடல் மூட்டி தேவ சிறை மீட்ட பெருமாளே. சீரவுண நாட்டில் ஆரகடல் மூட்டி தேவ சிறை மீட்ட பெருமாளே. தேவர் சிறை மீட்ட பெருமாளே. தேவர் சிறை மீட்டு
பெருமாளே ஏ வீணை இசை போன்றதும் வீணை இசையை போன்றதும் உள்ளே விஷம் வைத்து ஆழமிட ஊட்டு வீர முனை ஈட்டி விழிய ஈட்டி விழி போன்ற அந்த கண்களும் என்னை வேதனையில் நாட்டமாகி இடர்பாட்டில் வீழும் மயல் தீட்டி உழலாது. பெண்ணாசையிலே விழுந்து என்னை துன்புறுத்தாது. ஆதாரமாக உள்ள வீட்டை ஞான நிலையை வீடுனா முக்தி. ஆணினா ஆதாரம். ஆணி உள்ள வீட்டை மேவி உள்ள மாட்டை ஆவலுடன் ஈட்டி அழியாது. இந்த உலகத்திலே இருக்கிற செல்வங்களை எல்லாம் நம்பி மாடு மனை சொத்து இவையெல்லாம் ஈட்டி வைத்து அழியாமல் என்னை காத்து அழியாதே ஆவி உரை கூட்டில் ஞானமறை ஊட்டி ஆன நிலை காட்டி அருள்வாயே. இந்த ஆவி உரைகின்ற இந்த கூட்டில் ஞான மறை பூட்டி ஆன நிலை காட்டி அருள்வாயே. எனக்கு முக்தி பேரை வழங்குவாய். கேணி உறவேட்ட ஞான நெறி வேட்டது கேள் சுருதி நாட்டில் உறைவோனே. கிணறு போன்ற சுரக்க சுரக்க வருகிற ஞான நெறி உடைகிற ஞான நெறியை உடைய வேதங்களை எல்லாம் பொருள் கூறுகின்ற அந்த வேதங்கள் ஓதுகின்ற அந்த லோகத்தில் உறைபவனே. கீத இசை கூட்டி வேத மொழி சூட்டு கீரறியல் கேட்ட கிருபை வேலே. வேதங்களுக்கு நிகரான முருகாட்டுப்படையை பாடிய நக்கீரருக்கு அருள் செய்த கிருபை வேலே. கீரர் இயல் கேட்ட கிருபை வேலே. சேனின் உயர்காட்டில் வாழும் அறவாட்டி சீத இரு கோட்டில் அணைவோனே. சேன் உயர் மிக சிறப்பு வாய்ந்த காட்டில் வள்ளி பிராட்டியினுடைய தோளை தழுவிய பெருமாளே. சீரமுன நாட்டில் ஆரழல் மூட்டி அசுரர்கள் நாட்டில தீயை வைத்து அவர்கள் எரிந்து போகிற அளவிற்கு அவர்களை சம்ஹாரம் செய்து ஆரழல் மூட்டி தேவர் சிறைமீட்ட பெருமாளே என்று பாடி பரவிருக்கிறார்கள் எம்பெருமான அருணகிரி சுவாமிகள். அவர் திருவடியை வணங்கி போற்றி அடுத்த திருத்தலத்திற்கு செல்லுவோமாக. திரு இடைச்சுரம் திருக்கழுக்குன்றத்திலே இருந்து செங்கல்பட்டு போற வழியில இருக்கிற மிக சிறப்பு வாய்ந்த தலம். திருப்போரூர் முருகனை தரிசனம் செய்த அடியார்கள் அருகாமையில் இருக்கிற திருவடி சூலம் என்று இதற்கு இப்பொழுது வழங்குகிறார்கள். திருவடி சூலம் அம்பிகை பசுவாக வழிபட்ட மிக சிறப்பு வாய்ந்த தலம். உலகத்துல வேற எங்கேயும் பார்க்க முடியாத மூலஸ்தானம் முழுக்க மரகதலிங்கமாக இருக்கிற ஒரே தலம். அதனாலதான் ஞான சம்பந்தர் இடைச்சுரம் மேவிய இவர் வண்ணம் என்னே இவர் வண்ணம் என்னே என்று இவருடைய அழகை பார்த்து பாடுகிறார். 2 மலைகளுக்கு இடையில இந்த கோயில் அமைந்ததுனால இதுக்கு இடைச்சுரம்னு பேர். இடைச்சுரம்னு பேர். 2 மலைகளுக்கு இடையில இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. காடும் மலையும் கானகமும் சேர்ந்த மிக அருமையான சுரம். சுரம்னா 2 மலை சுரம். அப்படி 2 மலைகளுக்கு இடையிலே அமைந்திருக்கிற சுரம் இடைச்சுரம் என்று வழங்குகிறது. மரகத லிங்கம் இருக்கிற தலம். அன்னை பசுவாக காமதேனுவாக வந்து பால் சொரிந்து வழிபட்ட இடம். ஞானசம்பந்தரை இடையராக வந்து சுவாமி ஆட்கொண்ட தலம். தலபுராணத்தின்படி குறிஞ்சிப்பனிலே அமைந்த மிக அற்புதமான பதிகம் இது. பாடுவதற்கும் கேட்பதற்கும் மிக சுகமான பதிகம்.
இன்பமான பதிகம் இந்த பதிகம். இந்த பதிகத்தை பாடி சிவபுண்ணியம் பெறுவோமாகுக. திருவடி சூலம் என்கிற தற்கால பெயரை உடைய இத்தலத்தை வழிபடுவோமாகுக. பாடிய செந்தமிழால் பழங்காசு பரிசில் பெற்ற நீடிய திருஞான சம்பந்தன் நிறை புகழ நாடிய பூந்திருநாவுக்கரசோடு எழில்மிழலை கூடிய குட்டத்தினான் உலதாய் திக்கு குவலயமே பண் குறிஞ்சி, ராகம் அரிக்காம்போதி, தாளம் ஆதி. வரி வளர வீரோலி அறவர வாழ, வரி வளர வீரோலி அறவரை தாழ, வார்சடை மூடி மீசை வளர்மதி சூடி, கரிவல தரு கடல் கால்வலல் ஏந்தி கனல் எரியாடுவ காடரங்க விரிவல தரு பொழில் இளமையில்லாத வெண்ணிறத்து அருவிகள் தின் என வீழும் எரிவலர்கின மணி குணமணி சாரல் இடைச்சுரம் மேவிய இவர் வண்ணம் இடைச்சுரம் மேவிய இவர் வண்ணம் இவர் வண்ணம் அற்றையும் ஏற்றது அவிசடை உடைய அழகினை அருளுவர் குலகல தரியர் உற்றுயர் செகுப்பதோர் கொடுமையை உடையர் நடு இருளாடுவர் கொன்றையன் செத்தையன் மிளர்வன கயலில வாழை செரு செய்ய போற்பன செம்முக மந்தி ஏற்றையோடுழி தரும் எழுச்சிகள் சாரல் இடைச்சுரம் மேவிய இவர் வண்ணம் என்னே இடைச்சுரம் மேவிய இவர் வண்ணம் என்னே தானமும் சுடலையும் கற்படு நிலனும் காதலர் தீதிலர் கணல் வள்ளுவாளர் வானமும் நிலைமையும் இருமையும் பானார் வணங்கவும் இணங்கவும் வாழ்த்தவும் படுவர் நாணமும் புகையொலி விறையொடு கமழ நளிர் பொழில் இளமங்கை மன்னிய பாங்கரு ஏனமும் பிணையலும் எழுச்சிகள் சாரல் இடைச்சுரம் மேவிய இவர் வல்லமெல்லே கடமணி மார்பினர் கடல் தனில் உறைவர் காதலர் தீதிலர் கணல் மழுவலர் பிட்டமணி மிடறினர் விழிப்பதோர் அரவர் வேறுமோ தரிதயர் வேடமும் உடையர் படமுடை அயலன கருங்குறுந்தேரி வாழையின் தீங்கனி வார்ந்து தேனட்டும் இடமுலை அறிவையை இடமுலை அறிவையர் எழுத்திகள் சாரல் இடைச்சுரம்
மேவிய இவர் வண்ணமெல்லே இடைச்சுரம் மேவிய இவர் வண்ணமென்னே கொண்ட கட்டிக்கமல் பிரிமலர் கொன்றை கண்ணியர் வளர்மதி கதிர் வேட கங்கை நீர் கொண்ட சடையினர் விடையுயர் கொடியர் நிழத்திகள் மழுவினர் அடர்த்திகள் நிறத்தர் சீர்கொண்ட மென் சிறை வண்டு பன் செய்யும் செழும் புனல் அணைய நசங்குலை வாழை ஏ கொண்ட பலவினோடு எழுத்திகள் சாதல் இடைச்சுரம் மேவிய இவர் வண்ணமென்னே இடைச்சுரம் மேவிய இவர் வண்ணமென்னே தோடனி குழையினர் சொன்னவன் நித்தல் சுடலையில் ஆடுவர் தோலோடையாக பீடுயர் செய்ததோர் பெருமையை உடையர் பேயுடன் நாடுவர் பெரியவர் பெருமான் கோடல்கள் ஒழுகுவது முழுகுவதும் தும்பி குரவமும் அரவமும் மண்டிய பாங்கர் ஏடவிள் புதுமலர் கடிக்கவள் சாரல் இடைச்சுரம் மேவிய இவர் வண்ணமென்னே இடைச்சுரம் மேவிய இவர் வண்ணமென்னே கடல் மல்கு காலினர் வேலினர் நூலர் கவர்தலை அறவோடு கண்டியும் கும்பர் அழல் மல்கு எரியோடு அணிமழு ஏந்தி ஆடுவர் பாடுவர் ஆரணங்குடைய பொழில் மல்கு நீடிய அரவமும் மறவ மன்னிய கவட்டிடை புணர்குயிலானும் எழில் மல்கு சோலையில் வண்டினம் பாடு இடைச்சுரம் மேவிய இவர் வண்ணமென்னே இடைச்சுரம் மேவிய இவர் வண்ணம் என்னே தேங்கமள் பொன்றையம் திருமலர் புனைவர் திகழ்தரு சடைமிசை திங்களும் சூடி வீர்த்தவர் சுடலை வெண்மை பூசி வேறுமோர் சரித்தயர் வேட்டமும் உடைய சாந்தமும் மகிழோடு முகிழ் பொதிந்தளம்பி தவழ்கன மணியோடு மிகு பளிங்கிடறி ஏத்து வெள்ளருவிகள் எழுத்திகள் சாரல் இடைச்சுரம் மேவிய இவர் வண்ணமென்னே இடைச்சுரம் மேவிய இவர் வண்ணமென்னே பல இல்லமிடு பலி கையிலொன்றற்பர் பல இல்லமிடு பலி கையிலொன்றற்பர் பல புகழ் நல்லது பழியிலர் தாமும் தல இளங்க விரோலி நெடுமுடியரக்கன் தடக்கைகள் அடர்த்ததோ தன்மையை உடையர் மல இளங்கருவி கண் மணமுழவதிர மழை தவிழ் இளமங்கை மல்கிய சாரல் இல வங்கமும் மேலமும் ஏலமும் கமழும் இடைச்சுரம் மேவிய இவர் வண்ணமென்னே இல வங்கம் ஏலமும் கமழும் இடைச்சுரம் மேவிய இவர் வண்ணமென்னே பெருமைகள் தருக்கியோர் பேதுருகின்ற பெருங்கடல் வண்ணனும் பிரமானுமோர அருமையர் அடிநிழல் பரவி நின்றேத்தும் அன்புடை அடியவர்க்கு அணியரும் மாவர் கருமை கொள்வடிவோடு சுனை வளர் குவளை கயலினம் வயலில வாழைகள் இரிய எருமைகள் படிதர இளவனமாகும்
வண்ணமாகும் இடைச்சுரம் மேவிய இவர் வண்ணம் என்னே, இடைச்சுரம் மேவிய இவர் வண்ணம் என்னே, இவர் வண்ணம் என்னே. மடைச்சுரம் மறிவன வாழையும் கையலும் மறுபிய வயல்தனில் வரு பூனல் காழி சடை சுர தூரைவதோ பிறை உடைய சரிதைகள் பரவி நின்று உருகு சம்பந்தன், உருகு சம்பந்தன், உருகு சம்பந்தன் உடை சுரத்தருமறை புக்கமள் சாரல் புனர்மட நடையவர் உடையடையார்த்த இடைச்சுரம் ஏத்திய இசையொடு பாடல், இடைச்சுரம் ஏத்திய இசையொடு பாடல், இடைச்சுரம் எத்திய இசையொடு பாடல் இவை சொல்ல வல்லவர் பிணியிலத்தாமே, 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 பிணியிலத்தாமே, பிணியிலத்தாமே. திருச்சிற்றம்பலம். பெரிய புராண பாடல் விண்ணப்பம் செய்வோமாக. அங்கன் அமர்வார் உலகார் உடையாரை அருந்தமிழின் பொங்கும் இசை பதிகங்கள் பல போற்றி பொந்தருளி கங்கை அணிமணி முடியார் பதி பலவும் கலந்திரஞ்சி செங்கண் விடை கொடியார் தம் இடைச்சுரத்தை சேர்வுற்றார் சென்னியில மதியணிந்தார் மறுவு திரு இடைச்சுரத்து மண்ணு திருத்தொண்டர் குழாம் எதிர்கொள்ள வந்தருளி நன்னெடும் கோபுரம் இறஞ்சி உள் புகுந்து நற்கோயில் தன்னை வலம் கொண்டணைந்தார் தம்பிரான் திரு முன்பு இருந்த இடைச்சுரம் மேவும் இவர் வண்ணம் என்னே என்று அருந்தமிழின் திருப்பதிகத்து அலர்மாலை கொடுபரவி திருந்து மனம் கரைந்துருக திருக்கடை காப்பு சாத்தி பெருந்தனி வாழ்வினை பெற்றார், வாழ்வினை பெற்றார் பேருலகின் பேரணாகாரு. திருச்சிற்றம்பலம். அருணகிரி பெருமான் அருளிய திருப்புகள். தத்தன தன தன தான இத்தரணி மீதில் பிறவாதே எத்தரோடும் கூடி கடவுதே, இத்தரணி மீதில் பிறவாதே எத்தரோடும் கூடி கடவாதே முத்தமிழை ஓதி தளராதே, முத்தமிழை ஓதி தளராதே முத்தியடியேனு கருள்வாயே, முத்தியடியேனு கருள்வாயே தத்துவைமையான
குருநாத சத்தஜோரூபா புத்தமுதோனே சத்தஜோரூபா புத்தமுதோனே நித்திய கிருதானல் பெருவாழ்வே நித்திய கிருதானல் பெருவாழ்வே நித்த ஜக ஜோதி பெருமாடே நித்த ஜக ஜோதி பெருமாடே நித்த ஜக ஜோதி பெருமாடே. மாண்டு ராகத்திலே இத்தரணி மீதில் பிறவாதே எத்தரோடும் கூடி களவாதே முத்தமிழை ஓதி தளராதே முத்தியடியேன கருள்வாயே. மறுபிறவி வராமல் இருக்க, தீயவர்களோடு சேராமல் இருக்க, படித்த ஆணவம் வாராதிருக்க எனக்கு முத்தியை அடியேனுக்கு வழங்கு. தத்துவமெஞான குருநாதா சத்த சொரூபா புத்தமுதோனே புதிய அமுதை உடைய புதிய அமுதம் போன்று இருப்பவனே நித்திய கிருதானல் பெருவாழ்வே நித்த ஜக ஜோதி பெருமாளே என்று சொல்லி இந்த அளவிலே இந்த வழிபாட்டை நிறைவு செய்து எல்லாம் உள்ள பெருமானுடைய பெரும் கருணையினாலே நிறைவு செய்வோமாக. திருச்சிற்றம்பலம். சுவாமிகளுடைய பொன்னார் திருவடிகளுக்கு அடியனுடைய பணிவன்பான வணக்கம். இந்த மன்றத்திலே கூடியிருக்கின்ற அடியார் பெருமக்களுடைய திருவடிகளுக்கும் அடியனுடைய வணக்கம். புன்னகை புரிந்திடும் பொலிவுடை திருமுகம் நன்னறி நமையலாம் நடத்திடும் திருமுகம் முன்னைய வினையலாம் முடித்திடும் திருமுகம் அன்னவர் சிவாக்கரர் அருங்கழல் போற்றியே அன்னவர் சிவாக்கரர் அருங்கழல் போற்றியே. சுவாமிகள் என்று எம்மை திருவாலக்கோவில் என்ற தலத்துக்கு முதலிலே அழைத்துச் சென்றார்கள். இத்தலத்தின் பெயர் கச்சூர். இங்குள்ள கோவில் ஆலக்கோவில் என்று அழைக்கப்படுகின்றது என்ற விவரத்தையும் சுவாமிகள் சொன்னார்கள். அதனால் கச்சூர் ஆலக்கோவில் என்று அழைப்பது சிறப்பாக இருக்கும் என்று சுவாமிகள் எடுத்து காட்டினார்கள். தேவரும் அசுரரும் அமுதும் கடைந்த போது மத்தாக இருந்த மந்திரமலை கடலிலே மூழ்கியது. அப்பொழுது திருமால் ஆமை வடிவு எடுத்து இங்குள்ள பெருமானை வழிபட்டு அம்மலையை தாங்கினார். ஆலமரங்கள் சூழ்ந்த காடு உள்ளதால் ஆலக்கோவில் ஆயிற்று. இந்திரனுக்கு வியாதி வந்தபோது அஸ்வினி தேவர்கள் இங்குள்ள இறைவனை வழிபட்டு இந்திரனின் பிணியை நீக்கினார்கள். அதனால் இவர் மருந்தீசர் என்று அழைக்கப்படுகின்றார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பசியோடு இத்தலத்துக்கு மதிய வேளையில் வந்திருந்த போது சுவாமிகள் கிள அந்தன வடிவிலே வந்து அவருக்காக அந்த ஊரில் தானே அங்குள்ள அந்தணர்களே இல்லந்தோறும் பிச்சை எடுத்து சுந்தரரின் பசியை ஆற்றினார். சுந்தரர் உணவருந்தியதும் அவர் மறைந்துவிட சுந்தரர் மனமுருகி பதிகம் அருளினார். சுவாமிகளின் தன் தலைச்சிறப்பை வாறு விவரமாக எடுத்துச் சொல்லி சுந்தரர் அருளிய முதுவாய் ஓரி கதறு என்று தொடங்கும் பாதிகத்தை கொல்லிக்கவ்வானம் பண்ணிலே நெக்குருக பாடி சில பாடலுக்கு பொருளும் சொன்னார்கள். அடுத்து அருணகிரிநாதர் அருளிய வீணை இசை கோட்டி என்று தொடங்கும் திருப்புகளை சுபபந்துராளி ராகத்தில் மனமுருக பாடி பொருளும் சொன்னார்கள். அருமையான திருப்புகள் இது. அங்கிருந்து சுவாமிகளின் அடிச்சுவடியொற்றை திருவிடைச்சுரம் என்னும் தலத்துக்கு சென்றோம். இரு மலைகளுக்கு இடையில் அமைந்திருக்கும் தலமாதலால் இடைச்சுரம் என்று அழைக்கப்படுகிறது. மரகத லிங்கம் இருக்கும் தலம், காமதேனு பால் சுரைந்து வழிபட்ட தலம், சம்பந்தரை இறைவன் இடையராக வந்து அருள் செய்த தலம் என்று தலப்புராணம் சொல்கின்றது என்றெல்லாம் சுவாமிகள் இத்தலத்தின் சிறப்பை எமக்கு எடுத்துச் சொன்னார்கள். இங்கு சம்பந்தர் அருளிய வரி வளர் அவிரொளி என்று தொடங்கும் பதிகத்தை குறிஞ்சி பண்ணிலே சுவாமிகள் மிக அருமையாக பாடினார்கள். இந்த பதிகம் முழுவதும் சிறப்பான சீர்கள் அமைந்திருக்கின்றது. வழமையாக மிக வழமையை விட மிகவும் நீண்ட சீர்கள் அமைந்த பதிகமாக இது இருக்கின்றது. உதாரணமாக வரி வளர் அவிரொளி என்பது ஒரு சீர், ஒரு சொல்லாக அந்த பதிகத்திலே சம்பந்த பெருமான் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். இங்குள்ள மரகத பெருமானின் அழகை கண்டு ஒவ்வொரு பாடலிலும் சம்பந்த பெருமான் இவர் வனம் என்னே என்று வியந்து அருளிய அருமைப்பாட்டினையும் சுவாமிகள் எமக்கு எடுத்து சொன்னார்கள். அதன்பின் அருணகிரி பெருமான் அருளிய இத்தரணி மீதி பிறவாதே என்று தொடங்கும் திருப்புகளை மாத்ரு ராகத்தில் சிறப்பாக பாடி அதற்கு பொருளும் சொன்னார்கள். இவ்வாறாக சுவாமிகள் பல வேலைகளுக்கு இடையிலும் எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி தவறாதா இந்த நிகழ்ச்சியை நடத்தி வருகிறார்கள். 224 அமர்வுகள் சுவாமிகள்
இது பெரும் சாதனை படைத்திருக்கிறார்கள். இறையருள் எங்களுக்கு துணை நின்றிருக்கின்றது. அடுத்த வாரம் திருவாதிரை திருநாளை ஒட்டி திருஞான சம்பந்தர் மடத்திலே சுவாமிகளின் தலைமையிலே சிறப்பான வழிபாடுகள் நிகழ இருக்கின்றன. அதனால் எமது வழிபாடு வழமையான நேரத்தை விட ஒரு மணித்தியாலும் முன்னதாக நடைபெறும் என்பதை அன்பர்கள் கவனிக்க வேண்டுகின்றோம். இந்தியாவிலும் இலங்கையிலும் வழிபாடு காலை 8:30 மணிக்கும், சிட்னி மெல்போர்ன் நகரங்களில் பிற்பகல் 2 மணிக்கும் நடைபெறும் என்பதை அன்பர்கள் கவனிக்க வேண்டும். தவறாது அடுத்த வாரம் இந்த வழிபாட்டிலே கலந்து கொள்ள வேண்டும். 225வது அமர்வு. ஆகவே அதை தவறவிட வேண்டாம். உண்மையிலே சொல்லப்போனால் இன்னும் சில கோயில்கள் தான் இருக்கின்றன. எனவே எந்த ஒரு நிகழ்ச்சியையும் தவற விட்டு விடாதீர்கள். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அருமையான நிகழ்ச்சியாக அமையப் போகின்றது. சுவாமியுடைய அருளாசியை கேட்கின்ற அற்புதமான அனுபவம் நமக்கு தொடர்ந்து கிடைக்கப் போகின்றது. எனவே அதை தவறாது அன்பர்கள் அந்த இதிலே கலந்து கொள்ள வேண்டும். இத்தகைய நிகழ்ச்சிகளையெல்லாம் நமக்கு தொடர்ந்து நடாத்தி அருளாசி வழங்கி வருகின்ற சுவாமிகளுடைய பெருங்கருணையை வியந்து போற்றி அவருடைய திருவடிகளை மீண்டும் பணிந்து நன்றி சொல்கின்றோம். நன்றி சுவாமி, நன்றி. அடுத்ததாக இன்றைய வழிபாட்டை நிறைவு செய்ய மங்களம் பாட கௌரி ஸ்ரீராமன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள் அம்மா. திருச்சிற்றம்பலம். பொன்னங்கடுக்கை முடிவைந்த புனிதர்க்கு அமைக்கும் பொருளன்றே மின்னும் கலநாடைகள் வேறு தனக்கென்று அமையாமே மண்ணும் தலைவன் பூசனையின் மல்கும் பயனை அடியார்கள் துண்ணும்படி பூசனை கொள்ளும் தூயோ நடி தாமரை தொழுவான். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே. ஆண்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்களோங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, என்னை மன்றெனுள் ஆடி போற்றி, போற்றி, எந்தாய் போற்றி, பாதம் பெண்ணுரு ஆராய் போற்றி, புறன் காண கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு கும்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. சுவாமிகளுக்கு நன்றி.